திமுக எம்பி டி.ஆர். பாலுவின் மனைவி ரேணுகா தேவியின் உடலுக்கு இறுதிச் சடங்கு தற்போது நடைபெற்று வருகிறது. அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், தற்போது வரையில் யார் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள்? கூடுதல் விவரம். வேதவள்ளி, இன்று காலை உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்த திமுகவின் பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி.ஆர். பாலுவின் மனைவி, அதே போல அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவினுடைய தாயாருமான ரேணுகா தேவியினுடைய உடல் இன்னும் சற்று நேரத்துல பெசன்ட் நகர் மின் மயானத்துல உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. இன்று காலை உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில அவருடைய உடல் தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில காலை முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சி பிரமுகர்களும் திமுகவினுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து ரேணுகா தேவியினுடைய உடலுக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். இந்த நிலையில அவருடைய உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்துல இறுதி சடங்கிற்காக கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. காலையிலேயே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவருடைய இல்லத்துல மரியாதை செலுத்தி இருந்தாலும் தற்போது இறுதி சடங்கு நடைபெற்று இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர் பாபு, எஸ்.எஸ். சிவசங்கர், தாமு அன்பரசன், மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தயாநிதி மாறன் உள்ளிட்டோரும் வருகை தந்து நேரில் இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் உடல் அஞ்சலி தகனம் செய்யப்பட இருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி வீரகுமார்.